யாசுவ மெஷியாவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராயும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, யெகோஷுவா ஃபால்ஸ் டாக்ட்ரின் கம் ஃப்ரம் மெசோரைட். மெசோரைட் எனக்கூடியவர்கள் கொடுத்த தவறான உபதேசம் யெகோஷுவா என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஆராய இருக்கிறோம். மத்தேயு 15:9 சொல்லுகிற போது சொல்லுகிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ இங்கு மனுஷனுடைய உபதேசம் இருக்கு. அந்த மனுஷனுடைய உபதேசத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் இங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எதனால யெகோஷுவா என்பது மெசோரைட் கொடுத்த தவறான உபதேசம்னு சொல்றோம்னா, உபதேசம் கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாறு முக்கியமா இருக்கு. சாட்சி ஆகமங்களை பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப இந்த மெசோரைட் யார் என்கிற கேள்வி உங்களுக்கு உருவாகும். மெசோரைட் என்பவர்களை குறித்து வரலாறு சொல்லுகிற போது இவர்கள் ஜூஸ் ஸ்கிரைப் ஸ்காலர்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுது. இந்த ஜூஸ் ஸ்கிரைப் ஸ்காலர்ஸ் எனக்கூடிய இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, 7வது நூற்றாண்டு துவங்கி 10வது நூற்றாண்டு வரைக்கும், 10வது நூற்றாண்டில் இவர்கள் ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். எபிரேயம் வழக்கொழிந்து விட்டது. தியானக்கை வாசிக்க முடியவில்லை. தியானக்கெனப்படக்கூடிய பழைய ஏற்பாடை வாசிக்க முடியவில்லை. இதை வாசிப்பதற்கு சில வவ்வல்ஸ் தேவைப்படுகிறது என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். இவர்களுடைய கைவேலையாக மாறியது தியானக். இந்த 8ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தியானக் முழுவதுமாக எபிரேயத்திலிருந்து மெசோரைட் டெக்ஸ்டாக மாறியது. புள்ளியிட்ட எழுத்துக்கள் அதில் வந்தது காரணமாக இன்று யெகோஷுவா, யெஷுவா, ஈசஸ், ஜீசஸ், இயேசு என்று சொல்லி பல பெயர்கள் தெரிந்து நிற்குது. அப்ப இதற்கான முக்கியமான காரணம் தியானக்கில் இருந்த அவருடைய நாமத்தை மாற்றியது. இப்போ இந்த தியானக்கில் இருந்த இந்த மெசோரைட் மாற்றுவதற்கு இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 12:32 சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோடு ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி. இதுல இருந்து நீ எதையும் கூட்டாத, எதையுமே குறைக்காதே என்று சொல்லி தேவன் நமக்கு கற்பித்திருக்க, இதில் நீ கூட்டுவா என்று சொன்னால் எந்திர கல்லை அவன் கழுத்தில் கெட்டி அவனை கடலில் தாத்து என்று சொல்லி வேதம் சொல்லு. அப்படி இருக்க இடரல் உண்டாகக்கூடிய தனமாக இங்கு மெசோரைட் எனப்படக்கூடிய ஒரு குழுமம் ஒட்டுமொத்த ரட்சிப்பையும் தடுத்து நிறுத்துது. மார்க் 14:57 வாசிக்கிற போது, அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். பாருங்க, இங்க கைவேலையான ஒரு விஷயம் இருக்கு. மெசோரைட்டால் உருவாக்கப்பட்ட நாமங்கள் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்க நினைவில் கொள்ளணும். கை வேலையினால் கட்டப்பட்ட இதை இடிச்சிட்டு 3 நாட்கள்ல கை வேலைப்படாத ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னார். இன்று அந்த ஆலயம் கட்டப்பட துவங்கி இருக்கிறது. இங்கு கைவேலைப்பட்டதாக 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலகட்டங்களில் மெசோரைட் எனக்கூடிய ஒரு குறுகிய குழு நீங்களும் நானும் யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த குழு தேவனுடைய நாமத்தை மாற்றி இருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய உபதேசத்தை தான் இன்று எபிரேய ஆசிரியர்கள் என்று சொல்லி நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எபிரேயத்தில் புள்ளியிட்ட எழுத்துக்களும் அலங்காரமான சொற்களும் வந்ததற்கு காரணம் இந்த மெசோரைட். ஆனால் தேவன் கொடுத்தது 22 எழுத்துக்களை. இந்த 22 எழுத்துக்களை புரோட்டோ கேனனைட் என்போம். இந்த புரோட்டோ கேனனைட்டை குறித்து நீங்க பார்க்கும்போது அந்த புரோட்டோ கேனனைட்டுடைய வார்த்தை இப்படி தான் இருக்கும். நீங்க செமிட்டிக் லாங்குவேஜ் தான் எபிரேயம். செமிட்டிக் லாங்குவேஜினுடைய அந்த மொழியியல் குடும்பத்தினுடைய அட்டவணையை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையே புரோட்டோ ஹெப்ரோ தான் இருக்கும். அந்த செமிட்டிக்குடைய அந்த வழியில் பிறப்பது தான் கேனன், கானானியர்கள் பேசிய மொழி. அந்த கேனன் தான் இந்த புரோட்டோ கேனைட். இந்த புரோட்டோ கேனைட்ல இருந்தா பேலியோ ஹெப்ரோ, பேலியோ ஹெப்ரோல தான் இன்னைக்கு மாடர்ன் ஹெப்ரோ வந்திருக்கு. அப்போ இந்த புரோட்டோ ஹெப்ரோங்கிறது 1400 BC. பிசினா
பிஃபோர் கிரைஸ்ட், மெஸ்ஸியா உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக, நம்ம இந்த நூற்றாண்டுகள் இல்ல. இப்போ இதை நம்ம புரோட்டோகப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1400களில் இருந்த மொழி 1100களில் இப்படி மாற்றப்பட்டுச்சு. இத போனோசியன், அதாவது எபிரேய மொழியிலிருந்து அராமிக் என்கிற மொழி பிறப்பதற்கு முன்னதாக இருந்த ஒரு எழுத்து வடிவு. இதற்கு பிற்பாடு ஆயிரம் பிசில தான் பேலியோஹெப்ரோ பிறக்குது. இப்போ இந்த பேலியோஹெப்ரோல இருந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஹெப்ரோ, இது 300களில் இருந்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எபிரேயம் என்பது எது? தேவன் கொடுத்தது. அது புரோட்டோஹெப்ரோவாக இருக்குது. இந்த புரோட்டோஹெப்ரோல ஒரே ஒரு வவ்வல் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த நாமத்தை மறைப்பதற்காக ஒரே ஒரு வவ்வல் இருக்கிற போது நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இதை எளிதில் வாசிக்க முடிஞ்சிடும். ஆலிஃபை மட்டும் போட்டிங்கன்னா இதை யாவான்னு சொல்லிட்டு வாசித்திடலாம். ஆனால் இப்போ மெசரோட் என்கிற குழுமம் வருது. எப்போ வராங்க? இந்த மொழியியல் மாற்றமெல்லாம் நடந்த பிற்பாடு, மெஸ்ஸியா இந்த உலகத்தில் பிறந்த பிற்பாடு 600களில் வராங்க. 10வது நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய கைவேலைகள் இதில் இருக்குது. அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, 22 எழுத்துல 4 எழுத்தை வவ்வலாக மாற்றுகிறார்கள். முதல்லயே ஆலேஃப் வவ்வலா இருக்குது. அதுக்கப்புறம் ஹே என்கிற சொல்ல வவ்வலா மாத்துறாங்க. வாவ் என்கிற சொல்ல வவ்வலா மாத்துறாங்க. யோத் என்கிற சொல்ல வவ்வலா மாத்துறாங்க. எப்படி இதை வவ்வலா மாத்துறாங்கன்னா, இது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, கான்ஸ்டன்டா இருக்கும்போது, கான்ஸ்டன்டா இருக்கும்போது இத ஹச்னு சொல்லிக்கலாம், இத டபிள்யூன்னு சொல்லிக்கலாம், இத ஒய்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா இது வலுவிளக்கும்ங்கிறாங்க. சில இடங்கள்ல வலுவிளக்க செய்வதற்காக இவங்க சில திட்டங்களை தீட்டுறாங்க. அப்படி வலுவிளக்குற போது ஹச்ங்கிறது ஈயாக மாறும், டபிள்யூங்கிறது ஓ யூவாக மாறும், ஒய்ங்கிறது ஐயாக மாறும் என்கிற கோட்பாடுகளை கொண்டு வராங்க. இதை தான் நம்ம மெசரோட்டிக் உபதேசங்கிறோம். இந்த மெசரோட்டிக் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தனால மட்டும்தான் யெகோஷுவா, யெகூஷுவா, யெஷுவா, ஈசோஸ் போன்ற பெயர்கள் பிறந்தது. இந்த எழுத்துக்கள் பிறக்கலைன்னா இன்னைக்கு இவ்வளவு மொழிகள், இவ்வளவு பெயர்கள் குளறுபடி இருந்திருக்காது. இப்ப இந்த மெசரோட் வவ்வல்ஸ், அதாவது நிக்யூட்ஸ்மாங்க எபிரேயத்துல, இந்த நிக்யூட்ஸை கொண்டு வரும்போது தான் இ, ஓ, யூ, ஐ என்கிற சொற்கள் பிறக்குது, ஓசைகள் பிறக்குது. இது மெசரோட்டை பின்பற்றுகிறவர்கள் இன்னைக்கும் இது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மெசரோட்டை பின்பற்றுகிறவர்கள் ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். யாவா எனக்குரிய இந்த பெயர், யோதுகை வாவுகை என்கிற பெயர், எப்படி இத வாவுன்னு சொல்லுவோம், இதை யான்னு சொல்லுவோம். இப்ப இந்த யாவா என்கிற பெயர் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் என்கிற இந்த வார்த்தை அடோனை என்கிற சொல்லால மாற்றம் பெற்று யெகோஷுவா, யெகோவா என்று ஆனது. இந்த யெகோவா என்கிற பெயர் பிறக்கும் போது 12ஆம் நூற்றாண்டு. இதை கொண்டு வந்ததும் யாரு தான்? இந்த மெசோரைட் தான். இவன் எப்படி நாமத்தை கண்டுபிடிச்சான்? அடோனை என்கிற ஒரு சொல்லையும் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் இணைச்சிங்கன்னா ஒரு பேர் வருங்கிறான். நீங்க இணைய வேண்டியது யாரோட? சத்திய ஆவியோட. சத்திய ஆவியாக அவர் வருகிற போது சகல சத்தியத்தினுடைய உங்களை வழி நடத்துவார். ஆனா இங்க மெசரோட்டினோட இணைஞ்சிருக்கிறீங்க. மெசரோட்டு இணையும் போதுதான் யெகோவா வருது. இன்னைக்கு தமிழ் வேதாகமத்திலையும் நம்ம யெகோவா வச்சிருக்கிறோம். அப்ப இது எப்படி பிறந்தது? மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட உபதேசம். மனிதனுடைய கற்பனைகளை எங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தேவனுடைய கற்பனை தேவை. அப்ப தேவனுடைய கற்பனை தேவைனா இந்த மெசரோட்டுடைய உபதேசம் உங்களுக்கு தெளிஞ்சிருக்கணும்.
இந்த மெசோரைட் இதை கொடுக்கலன்னா 10வது நூற்றாண்டுகளில் தான் இந்த மெசோரைட் இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 10வது நூற்றாண்டுக்கு முன்னதாக என்ன இருந்துச்சு தான் கேள்வி. 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடி யெகோஷுவாங்கிற பெயர் இருந்துச்சா? யெகூஷுவாங்கிற பெயர் இருந்துச்சா? யெகோவாங்கிற பெயர் இருந்துச்சா? இல்லையே. மெசோரைட் வந்த அப்புறம் தானே அதை பைபிளில் மாத்துறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய நாமம் என்ன? அப்போ வெறுமனே இந்த 10 நூற்றாண்டுக்கும் 21ஆம் நூற்றாண்டுக்கும் நடுவில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மெசரோட்டை நான் நம்ப வேண்டுமா? இல்லைனா நான் மெசியாவை நம்பணுமா? நீங்க மெசியாவை நம்பணும். நீங்க மெசரோட்டை சேர்ந்தவர்களா இருந்தீங்கன்னா நீங்க யெகோவையும் யெகோவையும் வானராக்கினியையும் நீங்க வழிபடுவீங்க. யெகோவும் யெகூவும் யெகோஷுவாவும் யெகூஷுவாவும் வானராக்கினிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த யெகோஷுவா யெகூஷுவா என்கிற பெயர்கள் எல்லாம் பிறப்பதற்கு காரணம் இந்த மெசரோட்டுடைய கைவேலை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 புள்ளிகளை வச்சுட்டீங்கன்னா அது ஏ, நீங்க ஒரு டேஷ், ஒரு எழுத்துக்களை ஒரு டேஷ் வச்சீங்கன்னா அது ஆங்கிற ஓசையை கொடுக்கும். சாஃப்டா ஆ அப்படிங்கிற ஒரு ஓசையை கொடுக்கும். அதே இது இந்த மாதிரி ஒரு சைனை நீங்க கீழே போட்டீங்கன்னா அது ஆ அப்படிங்கக்கூடிய ஹார்ட் சவுண்டை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா ஈங்கிற ஓசையை கொடுக்கும். 2 புள்ளி வச்சிங்கன்னா எக் அப்படிங்கிற ஓசையை கொடுக்கும். 3 புள்ளி வச்சிங்கன்னா ஹாடா எக் அப்படிங்கக்கூடிய ஓசையை கொடுக்கும். இது வாவ், இந்த இடத்துல புள்ளியை வச்சிங்கன்னா அது ஓங்கிற சவுண்டை கொடுக்கும். இது வாவ், இந்த இடத்துல புள்ளி வச்சிங்கன்னா யூ ஓங்கிற ஓசையை கொடுக்கும். இப்படி அவனுக்கு விருப்பப்படி ஓசைகளை பிறக்க செய்தான். தேவன் பிறப்பிக்கிறவர். மனுஷன் ஒரு விஷயத்தை பிறப்பிக்கிறானா அது அவனுடைய கைவேலையாக இருக்கிறது. வானமானது சிங்காசனம், பூமியானது பாதடி, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க? வானராக்கினிக்கு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் அவர் என்ன பண்றது இல்ல, பிரவேசிக்கிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்றது. அப்படின்னா நீங்களும் நானும் இந்த மெசரேட்டனுடைய உபதேசத்தை நாடுகிற போது, யோதிகை வாவுகை நீங்க வாசிக்கிற போது இந்த இடத்துல வாவை சேர்த்துக்கணுங்க. அந்த வாவை நீங்க சேர்த்தா மட்டும் போதாது, அதுல இங்க ஒரு புள்ளியை வச்சு இதை ஓவாகவும் யூவாகவும் வாசிக்கணுங்குது. இப்படி வாசிக்கும் போது தான் யெகோ ஷுவா யெகூஷுவா பிறக்குது. இப்ப இந்த மெசரோட்டே இல்லைன்னு வைங்களேன், மெசரோட் வரல அப்படின்னா அவருடைய நாமம் அப்படியே இருந்திருக்கும் யாஷுவாவாக. ஆனா இப்ப எப்படி கற்பிக்கிறாங்க? யா இருக்கு, ஷுவா இருக்கு, நடுவுல வாவு தேவை, ஆணி தேவைங்கிறாங்க. ஆணி தேவைன்னா வாவாகவே வைக்கலாம். நீங்க ஏன் வாவ ஓவும் யூவுமாக மெசரோட்டினுடைய உபதேசத்துக்கு கட்டுப்படுறீங்க? மெசரோட்டினுடைய உபதேசத்திலிருந்து வெளிவந்து மெசியாவுடைய உபதேசத்துக்கு நீங்க கட்டுப்படுகிற போது நீங்க யாஷுவாவை கண்டுகொள்ள முடியும். இந்த யாஷுவா தான் அவர் இரட்சகராக இருக்கிறார். நீங்க மெசரோட்டை சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற போது நீங்கள் யாஷுவாவை கண்டுகொள்ள முடியாது. மனித உபதேசமான யெகூஷுவாவை தான் நீங்க கண்டுகொள்ள முடியும். லூக்காவுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா 2 எஜமான்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்கள் யார்? மெசியா இருக்கிறாரு, மெசரோட் இருக்குது. மெசியாவுக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்க யாஷுவாவை கண்டுகொள்வீங்க. நீங்க மெசரோட்டுக்கு ஊழியம் சொல்கிற போது யெகோஷுவாவையும் யெகூஷுவாவையும் கண்டுகொள்வீங்க. 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்வதற்கு யாரும் சொல்லலாம், யெகூனும் சொல்லலாம், யெகோனும் சொல்லலாம். எனக்குரிய வான ராக்கினி உபதேசங்கள் தகர்க்கப்படணும். இந்த பலிப்பிடங்கள் முற்றிலுமாக முறிக்கப்படணும். தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பலிப்பிடம் கட்டப்படணும். அந்த பலிப்பிடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது புரோட்டோ கெப்ரோ, கானானிய மக்களோட அவர் பேசின அந்த மொழியில் இருக்கும். அது யாவாவாக இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எபிரேய எது? மாடர்ன் ஹெப்ரோடைய ஃபாதர் யாருன்னு அடிச்சு பாருங்க. எலியேசர் பென் யெகுதா என்பவர் தான் மாடர்ன் ஹெப்ரோனுடைய ஃபாதரா இருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய உபதேசங்களை நீங்க போதனையா கற்பிக்கிறது மனிதனுக்கு செவையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று சொன்னார். ஆனா யாஷுவாவுடைய வழிகளில் நீங்க பின்தொடர்கிற போது நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மெசரேட்டினுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு மெசியாவுடைய உபதேசத்தை கைப்பற்றுங்கள். யாஷுவா உங்களுக்கு ரட்சிப்பார்.